காட்டு ஷியாம் ஜியின் மகிமை, தெய்வீக பாதுகாவலர் மற்றும் ஆசீர்வாதங்களை வழங்குபவர். இந்திய ஆன்மீக நிலப்பரப்பில் சக்தி வாய்ந்த தெய்வமாக மதிக்கப்படும் காட்டு ஷியாம், இதிகாசமான மகாபாரதத்துடன் ஆழமாக வேரூன்றிய தொடர்பை கொண்டுள்ளார். அந்த தெய்வம் வேறு யாருமல்ல, பாண்டவ சகோதரர்களில் ஒருவரான பீமனின் வீரம் மிக்க பேரன் பார்பரிதான். அவர் ஒரு மனிதர், குறிப்பாக பீமனின் பேரன், பாண்டவர்களில் ஒருவர் மற்றும் கடோத்கச்சனின் மகன். அவர் பாதி மனிதராகவும் பாதி ராட்சசனாகவும் இருந்தார். கடோத்கச்சாவின் தாயார் ஹிடிம்பா ஒரு ராட்சசா. பரம்பரையாக பார்பரிக்கை மனிதனாகவும் ஒரு பகுதியை ராட்சசனாகவும் ஆக்கினார். பார்பரிக்கின் தாயின் பெயர் மோர்வி. அவள் ஒரு சக்தி வாய்ந்த அசுரன் முருவின் மகள். அவரது அசுர பரம்பரை இருந்த போதிலும் மோர்வி பார்பரிக்கின் கடமை உணர்வையும் தர்மத்தை கடைபிடிப்பதையும் வடிவமைப்பதில் குறிப்பிடத்தக்க பங்கு வகித்தார். அவருக்கு தற்காப்பு கலைகளை கற்பிப்பதற்கும் பக்தி மற்றும் நீதியின் மதிப்புகளை அவருக்குள் புகுத்துவதற்கும் அவர் கருவியாக இருந்தார். இது இறுதியில் மகாபாரதத்தில் காட்டு ஷியாமாக அவரது முக்கிய பாத்திரத்திற்கு வழிவகுத்தது. பார்பரிக் ஒரு விதிவிலக்கான போர் வீரன். 3 அம்புகளை பயன்படுத்தி எந்த போரையும் நொடிகளில் முடித்து வைக்கும் திறனை பெற்றவர். இருப்பினும் அவர் கிருஷ்ணரை சந்திக்கும் போது அவரது கதை ஒரு குறிப்பிடத்தக்க திருப்பத்தை எடுக்கிறது. இது அவர் காட்டு ஷியாமாக மாறுகிறது. காட்டு ஷியாம் என்று போற்றப்படும் பார்பரிகா தனது 3 அம்புகளை எப்படி பெற்றார் என்ற கதை மகாபாரதத்தில் உள்ளது. அவர் சக்தி தேவியின் பக்தி கொண்டவராக இருந்தார். மேலும் அவரது பக்தியும் கடுமையான தவமும் தேவியை மகிழ்வித்தது. அவரது அர்ப்பணிப்பு மற்றும் ஒரு போர் வீரராக அவரது திறனை உணர்ந்து சக்தி தேவி அவருக்கு விதிவிலக்கான சக்திகளை வழங்கினார். புராணத்தின்படி கடுமையான தவத்திற்கு பிறகு சிவபெருமான் பார்பரிகாவின் முன் தோன்றி அவருக்கு தீன்பான் 3 அம்புகள் எனப்படும் 3 சக்தி வாய்ந்த அம்புகளை வழங்கினார். இந்த அம்புகள் ஒவ்வொன்றும் மகத்தான சக்தியை கொண்டிருந்தன. முதல் அம்பு பார்பரிகா அழிக்க விரும்பும் அனைத்து பொருட்களையும் குறிக்கும் திறன் கொண்டது. இரண்டாவது அம்பு அவர் சேமிக்க விரும்பும் அனைத்து பொருட்களையும் குறிக்க முடியும். மூன்றாவது அம்பு முதல் அம்புக்குறி மூலம் அழிவுக்கு குறிக்கப்பட்ட பொருட்களை மட்டுமே அழித்துவிட்டு நடுக்கத்திற்கு திரும்பும். இந்த அம்புகள் அனைத்தும் பார்பரிகாவை வெல்ல முடியாததாக ஆக்கியது. ஏனெனில் அவர் அவற்றை பயன்படுத்தி எந்த போரையும் நொடிகளில் முடிவுக்கு கொண்டு வந்து குருக்ஷேத்திர போரில் குறிப்பிடத்தக்க மற்றும் சாத்தியமான ஆட்டத்தை மாற்றும் சக்தியாக மாற்றினார். தனது புதிய சக்தியால் உற்சாகமடைந்த பார்பரி கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையிலான குருக்ஷேத்திர போரில் பங்கேற்கும் தனது விருப்பத்தை தனது தாயிடம் தெரிவித்தார். அவரது தாயார் அவரது திறமையை அங்கீகரித்து இழக்கும் பக்கத்தை எப்போதும் ஆதரிக்கும்படி அறிவுறுத்தினார். பலவீனமான பக்கம் போராடுவேன் என்று பார்பரிக் தனது தாயிடம் உறுதியளித்தார். தனது நீல குதிரையின் மீது ஏறி 3 தெய்வீக அம்புகளை ஏந்தியபடி பார்பரிக் போர்க்களத்திற்கு புறப்பட்டான். இருப்பினும் போரில் பலவீனமான பக்கத்தை ஆதரிப்பதற்காக பார்பரிக்கின் எண்ணம் பகவான் கிருஷ்ணரின் தலையீட்டை தூண்டியது. இறுதியில் பார்பரிக்கின் பெரும் தியாகத்தை தொடர்ந்து காட்டு ஷியாமாக மாற்றினார். மாபெரும் குருக்ஷேத்திர போரில் கலந்து கொள்ளும் ஆர்வத்தில் தான் பலவீனமானதாக கருதிய பக்கத்தை ஆதரிக்கும் நோக்கத்துடன் பார்பரிக் போர்க்களத்தை அணுகினார். பார்பரிக்கின் அம்புகளின் அபரிமிதமான சக்தியை அறிந்த கிருஷ்ண பகவான் பலவீனமான பக்கத்தை ஆதரிப்பதாக பார்பரிக்கின் சபதம் 2 படைகளையும் அழித்துவிடும், பார்பரிக் மட்டும் தோல்வியடையாமல் போய்விடும் என்பதை உணர்ந்தார். இந்த முடிவை தடுக்க கிருஷ்ணர் பார்பரிக்கின் பக்தியை சோதிக்கவும் தலையிடவும் முடிவு செய்தார். மகாபாரத போர் தொடங்கும் முன் கிருஷ்ணர் அனைத்து வீரர்களிடமும் தாங்களாகவே போரை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் என்று கேட்டார். ஒரு போர் வீரன் 20 நாட்கள் எடுத்துக்கொள்வதாக பதிலளித்தார். மற்றொருவர் தனக்கு 25 நாட்கள் ஆகும் என்று கூறினார். பிராமணர் போல் மாறுவேடமிட்டு கிருஷ்ணர் பார்பரிக் தனது பலத்தை ஆராய நிறுத்தினார். அதே கேள்வியை கிருஷ்ணா பார்பரிக்கிடம் கேட்டபோது, 1 நிமிடத்தில் என்னால் போரை முடித்துவிட முடியும் என்று வலிமை மிக்க வீரர்களால் மட்டுமே சொல்ல முடியும் என்று பார்பரிக் பதிலளித்தார். பிராமணர் போல் மாறுவேடமிட்டு கிருஷ்ணர் பார்பரிக்கை அணுகி ஒரு பீப்பல் மரத்தின் அனைத்து இலைகளையும் ஒரே அம்பினால் துளைக்குமாறு சவால் விடுத்து அவரது திறமைகளை சோதித்தார். பார்பரிக் தனது அம்புகளின் சக்தியை பயன்படுத்த தொடங்கிய போது கிருஷ்ணர் தனது காலடியில் ஒரு பீப்பல் இலையை மறைத்து வைத்தார். அம்பு மரத்தின் அனைத்து இலைகளையும் குறியிட்ட பிறகு அது கிருஷ்ணரின் பாதத்தை சுற்றி வட்டமிடத் தொடங்கியது. அப்போது பார்பரிக், உன் காலடியில் ஒரு இலை இருக்க வேண்டும். நீ உன் பாதத்தை உயர்த்த வேண்டும்.
அல்லது இலையை குறிக்க அம்பு உங்கள் கால்களை துளைக்கலாம் என்றார். கிருஷ்ணர் தனது பாதத்தை உயர்த்தினார். அம்பு உடனடியாக மறைந்த இலையை துளைத்து கட்டளைப்படி தனது பணியை முடித்தது. மறைக்கப்பட்ட இலையை கூட குறிவைத்து பார்பரிக்கின் வெற்றியால் கிருஷ்ணா ஈர்க்கப்பட்டார். ஆனால் பார்பரிக்கின் வெல்ல முடியாத ஆபத்தை உணர்ந்தார். அம்பு எதனையும் குறிவைக்க முடியும். பார்பரிக் தனக்கு தெரியாத விஷயங்களை கூட யாராலும் தற்போது அல்லது மறைந்திருந்தாலும் அதன் சக்தியிலிருந்து தப்பிக்க முடியாது. கிருஷ்ணரால் கூட எதையும் மறைக்க முடியாது. அப்போது கிருஷ்ணர் பார்பரிக்கிடம் போரில் யாரை ஆதரிப்பீர்கள் என்று கேட்டார். எந்த பக்கம் பலவீனமாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் பாண்டவர்கள் என்று கருதியவர்களுக்காக போரிட விரும்புவதாக பார்பரிக் வெளிப்படுத்தினார். பார்பரிக் எந்த பக்கத்தை ஆதரித்தாலும் அது மறுபக்கத்தை பலவீனப்படுத்தும் என்று கிருஷ்ணா விளக்கினார். இதன் விளைவாக இரு படைகளும் அழிக்கப்பட்டு பார்பரிக் மட்டும் உயிர் பிழைத்தவர். இரு தரப்பினரும் வெற்றி பெறவில்லை. ஒரு போருக்கு முன் போர்க்களத்தை புனிதப்படுத்த துணிச்சலான போர் வீரனின் தலையை பலியிட வேண்டும் என்று கிருஷ்ணர் பின்னர் விளக்கினார். கிருஷ்ணர் பார்பரிக்கை போர் வீரர்களில் மிகவும் துணிச்சலானவராக கருதினார். இதனால் அவரது தலையை தர்மத்தில் கேட்டார். தனது வாக்குறுதியை நிறைவேற்றி கிருஷ்ணரின் கட்டளைக்கு இணங்க பார்ப்பனர் தர்மம் என்ற பெயரில் தனது தலையை தியாகம் செய்தார். தன்னை தானே தலை துண்டித்துக் கொள்வதற்கு முன் பார்பரிக் கிருஷ்ணனிடம் வரவிருக்கும் போரை காண வேண்டும் என்ற தனது மிகுந்த விருப்பத்தை கூறி கிருஷ்ணனிடம் இதை எளிதாக்கும்படி கேட்டுக்கொண்டார். கிருஷ்ணர் ஒப்புக்கொண்டு போர்க்களத்தை கண்டும் காணாத ஒரு மலையின் உச்சியில் பார்பரிக்கின் தலையை வைத்தார். அங்கு அது முழு போரையும் பார்த்தது. போரின் முடிவில் வெற்றி பெற்ற பாண்டவ சகோதரர்கள் தங்கள் வெற்றிக்கு யார் காரணம் என்று தங்களுக்குள் வாக்குவாதம் செய்தனர். கிருஷ்ணா முழு போரையும் பார்த்த பார்பரிக்கின் தலையை தீர்ப்பளிக்க அனுமதிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார். வெற்றிக்கு காரணம் கிருஷ்ணன் மட்டுமே என்று பார்பரிக் தலை சொன்னது. போரில் கிருஷ்ணன் தான் வெற்றி பெற்றான், கிருஷ்ணனே தோற்றான். கிருஷ்ணர் பின்னர் அவரை ஆசீர்வதித்தார். கலியுகத்தில் அவர் ஷியாம் என்று அறியப்படுவார் மற்றும் வணங்கப்படுவார். மேலும் அவரை பக்தியுடன் வணங்கும் எவரும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று அறிவித்தார். இதனால் பார்பரிக் ஷியாம் என்று மறுபெயரிடப்பட்டார். மேலும் அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவில் ராஜஸ்தானில் உள்ளது. பார்பரிக் இப்போது காட்டு ஷியாம் தனது தலையை பகவான் கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்த பிறகு கிருஷ்ணர் தனது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பால் ஆழ்ந்தார். இதன் விளைவாக கிருஷ்ணா பார்பரிக்கு பல வரங்களை வழங்கினார். 1. தெய்வீக தரிசனம். குருக்ஷேத்திர போரை காண வேண்டும் என்ற பார்பரிக்கின் விருப்பத்தை கிருஷ்ணர் நிறைவேற்றினார். அவருக்கு தெய்வீக தரிசனம் அளித்தார் மற்றும் அவரது துண்டிக்கப்பட்ட தலையை ஒரு மலை உச்சியில் வைத்து அவர் முழு போரையும் பார்க்க முடிந்தது. 2. காட்டு ஷியாமாக வழிபடுதல். கலியுகத்தில் கிருஷ்ணரின் மற்றொரு பெயரான ஷியாம் என்ற பெயரால் அவர் வழிபடப்படுவார் என்று கிருஷ்ணர் பார்பரிக்கை ஆசீர்வதித்தார். தூய்மையான இதயத்துடனும் நம்பிக்கையுடனும் ஷியாமை நினைவு கூறுபவர்களின் விருப்பங்கள் நிறைவேறும் என்றும் கிருஷ்ணா அறிவித்தார். 3. தோற்கடிக்கப்பட்டவர்களின் பாதுகாவலர். கிருஷ்ணர் அவருக்கு ஷியாம் என்ற பட்டத்தை வழங்கினார். அவரை தாழ்த்தப்பட்ட அல்லது தோற்கடிக்கப்பட்டவர்களின் பாதுகாவலராகவும் மீட்பராகவும் ஆக்கினார். பார்பரிக் இப்போது காட்டு ஷியாமாக கடினமான காலங்களில் தனது ஆசீர்வாதத்தை பெறுபவர்களுக்கு உதவும் தெய்வமாக நம்பப்படுகிறது. 4. எங்கும் நிறைந்திருத்தல் மற்றும் பக்தி வணக்கம். கிருஷ்ணர் பார்ப்பனரின் பெயர் பக்தர்களிடையே போற்றப்படுவார் என்றும் அவர் எங்கும் நிறைந்திருப்பார் என்றும் தேவைப்படும் நேரங்களில் பக்தர்களுக்கு, குறிப்பாக நேர்மையான மற்றும் தூய்மையான இதயமுள்ளவர்களுக்கு உதவுவார் என்றும் கிருஷ்ணர் உறுதியளித்தார். இந்த வரங்கள் பார்பரிக் காட்டு ஷியாமாக என்றென்றும் நினைவு கூறப்படுவதையும் தலைமுறை தலைமுறையாக பக்தர்களால் மிகுந்த மரியாதையுடன் வணங்கப்படுவதையும் உறுதி செய்தன. குருக்ஷேத்திர போரை முழுவதுமாக காண பார்பரிக் விரும்பினார். கிருஷ்ணர் அதை நிறைவேற்றி பார்பரிக்கின் தலையை ஒரு மலை உச்சியில் வைத்து அவருக்கு தெய்வீக தரிசனம் அளித்தார். பார்பரிக்கின் இந்த வடிவம்தான் அனைத்தையும் பார்க்கும் தலை. குறிப்பாக ராஜஸ்தானின் காட்டுவில் உள்ள கோவிலில் காட்டு ஷியாம் என்று போற்றப்படுகிறது. காட்டு ஷியாமின் புராண கதையின் மிகவும் மதிக்கப்படும் அம்சங்களில் ஒன்று ஷியாம் குண்டுடன் தொடர்புடையது. இது பகவான் கிருஷ்ணரால் உருவாக்கப்பட்டதாக நம்பப்படும் புனித நீர்நிலையாகும். பார்பரிக்கின் கட்டு ஷியாம் துண்டிக்கப்பட்ட தலை பாண்டவர்களால் காட்டுவில் புதைக்கப்பட்ட போது அவரது இறுதி தியாகத்தை தொடர்ந்து இந்த குளம் தோன்றியதாக கூறப்படுகிறது. குண்டத்தில் உள்ள நீர் அதிசய குணங்களை கொண்டிருப்பதாகவும் அதில் நீராடுவது ஒருவரின் பாவங்களை சுத்தப்படுத்தி அவர்களின் ஆழ்ந்த ஆசைகளை நிறைவேற்றும் என்று நம்பப்படுகிறது.
ஷியாம் குண்டுடன் தொடர்புடைய மிகவும் குறிப்பிடத்தக்க கதைகளில் ஒன்று 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நடந்தது. குண்ட் பாழடைந்ததால் அதை மீட்டெடுப்பதில் உள்ளூர் மக்கள் கவலைப்பட்டனர். புராணத்தின்படி காட்டுவின் ராணியான ராணி பிகானேர் ஒரு தெய்வீக கனவை கண்டார். அதில் காட்டு ஷியாம் குண்டத்தை சரிசெய்ய அருகிலுள்ள கிணற்றில் இருந்து ஒரு கருங்கல்லை மீட்டெடுக்க அறிவுறுத்தினார். இந்த தெய்வீக அறிவுறுத்தலை தொடர்ந்து அசல் ஷியாம் குண்டின் ஒரு பகுதி என்று நம்பப்படும் கல் குளத்தில் வைக்கப்பட்டது. அதிசயமாக குண்ட் அதன் அசல் மகிமைக்கு மீட்டெடுக்கப்பட்டது, மேலும் நீர்நிலைகள் நிரப்பப்பட்டன. குறிப்பாக இந்தியா முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கும் பால்குனா மேளாவின் போது காட்டு ஷியாம் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. துடிப்பான அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட்ட கோயில் இந்த திருவிழாவின் போது ஆன்மீக நடவடிக்கைகளின் மையமாக மாறும். மற்றொரு குறிப்பிடத்தக்க நிகழ்வு ரத யாத்திரை. இதில் காட்டு ஷியாமின் சிலை தெருக்களில் ஊர்வலமாக செல்லப்பட்டு பாடல்கள் மற்றும் பிரார்த்தனைகளுடன் பக்தி பரவசத்துடன் கூடிய சூழ்நிலையை உருவாக்குகிறது. காட்டு ஷியாம் கோயில் இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள சிகார் மாவட்டத்தில் உள்ள காட்டு கிராமத்தில் அமைந்துள்ளது. இது இந்து மதத்தில் மதிக்கப்படும் கடவுளான காட்டு ஷியாமுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு குறிப்பிடத்தக்க யாத்திரை தலமாகும். காட்டு ஷியாம் கோயிலை எப்படி அடைவது? 1. விமானம் மூலம். அருகில் உள்ள விமான நிலையம் காட்டுவில் இருந்து தோராயமாக 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஜெய்ப்பூர் சர்வதேச விமான நிலையம். ஜெய்ப்பூரில் இருந்து நீங்கள் ஒரு டாக்ஸி அல்லது பேருந்து மூலம் கோவிலை அடையலாம். 2. ரயில் மூலம். அருகில் உள்ள இரயில் நிலையம் காட்டுவில் இருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரிங்காஸ் சந்திப்பு. ரிங்காஸ் சந்திப்பை ஜெய்ப்பூர் மற்றும் டெல்லி போன்ற முக்கிய நகரங்களுக்கு வழக்கமான ரயில்கள் இணைக்கின்றன. ரிங்காஸிலிருந்து டாக்ஸி, பேருந்து அல்லது உள்ளூர் போக்குவரத்தில் கோவிலுக்கு செல்லலாம். ஒவ்வொரு புதன்கிழமையும் எழும்பூர் வழியாக ரிங்காஸுக்கு நேரடி ரயில் உள்ளது. நீங்கள் IRCTC இணையதளத்தை பார்க்கலாம். 3. சாலை வழியாக. ஜெய்ப்பூரில் இருந்து காட்டு ஜெய்ப்பூருக்கு சாலை வழியாக நன்கு இணைக்கப்பட்டுள்ளது. தூரம் சுமார் 80 கிலோமீட்டர்கள் மற்றும் கார் அல்லது பேருந்தில் பயணம் சுமார் 2 மணி நேரம் ஆகும். தில்லியில் இருந்து காட்டு வரையிலான தூரம் தோராயமாக 280 கிலோமீட்டர்கள். பேருந்துகள் மற்றும் டாக்ஸிகள் இந்த வழித்தடத்தில் உள்ளன. பயண நேரம் சுமார் 6 மணி நேரம் ஆகும். கோவில் நேரங்கள். காலை முற்பகல் 4:30 முதல் பிற்பகல் 12:30 வரை. மாலை பிற்பகல் 4 முதல் பிற்பகல் 9 வரை. இந்த கோவிலில் நாள் முழுவதும் பல்வேறு ஆரத்திகள் மற்றும் சடங்குகள் நடத்தப்படுகின்றன. காலை மற்றும் மாலை பிரார்த்தனைகளுக்கு குறிப்பிட்ட நேரங்கள் உள்ளன. குறிப்பாக பிப்ரவரி முதல் மார்ச் வரை மாதங்களில் நடக்கும் பால்குனா மேளா போன்ற திருவிழாக்களில் கோயிலில் கூட்டம் அதிகமாக இருக்கும். காட்டு ஷியாமுடன் தொடர்புடைய போதனைகள் பக்தி, சரணாகதி மற்றும் கர்மாவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றன. பக்தர்கள் தங்கள் செயல்கள் நேரடியாக தங்கள் விதியை வடிவமைக்கின்றன என்பதை புரிந்து கொண்டு நேர்மையான வாழ்க்கை வாழ ஊக்குவிக்கப்படுகிறார்கள். கோவிலில் சஃபா தலைக்கவசம் வழங்கும் பாரம்பரியம் ஈகோ மற்றும் உலக ஆசைகளின் சரணடைதலை அடையாளப்படுத்துகிறது. ஆன்மீக பயணத்தில் பணிவின் முக்கியத்துவத்தை வலுப்படுத்துகிறது. காட்டு ஷியாம் கோயில் வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, புராணங்களும் இதிகாசங்களும் ஆழமான நம்பிக்கைகளும் ஒன்றிணையும் ஆன்மீக புகலிடமாகும். இது இந்தியாவின் வளமான கலாச்சார மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்திற்கு ஒரு சான்றாக நிற்கிறது. ஆறுதல், ஆசீர்வாதம் மற்றும் தெய்வீகத்துடன் தொடர்பு கொள்ள விரும்பும் பக்தர்களை ஈர்க்கிறது.